வெல்கம் டு லூமின் பெல்லாஸ் கிச்சன். இன்னைக்கு லூமின் பெல்லாஸ் கிச்சனில் வீட்டு தோட்டத்தில் பறித்த 2 விதமான தண்டுக்கீரை பொரியல் எப்படி சுவையாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிகப்பு தண்டுக்கீரை பொரியல். வீட்டு தோட்டத்திலேருந்து பறித்த தண்டுக்கீரையிலேருந்து இன்னைக்கு தண்டுக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். நான் அந்த கீரைக்கு பெருசாக உரம் எதுவுமே போடலை. செம்மண்ணில் கொஞ்சமாக குழி தோண்டி காஞ்ச சருகுகளை கொஞ்சம் அடியில் போட்டு அதுக்கு மேலே மண்ணால் மூடி விதை வச்சுருக்கேன். செடி கொஞ்சம் வளர்ந்ததும் அது தனியாக எடுத்து நட்டால் நல்ல செழிப்பாக வரும். நான் அப்படி எதுவுமே பண்ணலை, அதிலேயே விட்டுட்டேன். 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணிடலாம். எந்த விதமான செயற்கை மருந்தோ பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே போடலை. நான் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அறுவடை பண்ணிட்டேன். வேப்பெண்ணையை தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணால் பூச்சி வராது. லேசாக பூச்சி தாக்கியிருக்கு. நான் சீக்கிரம் பயன்படுத்திடலான்னு மருந்து எதுவுமே ஸ்ப்ரே பண்ணலை. வேர்பகுதியில் நிறைய மண் இருக்கும். வேர்பகுதியை நீக்கிட்டு நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் 2 விதமான கீரை இருக்குது. தனி சிவப்பு நிறம், சிவப்பும் பச்சை நிறமும் கலந்தது. சிவப்பு நிறத்தில் உள்ள கீரை நல்ல கலராக இருக்கும். பூச்சி இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் நீக்கிடலாம். கீரையில் தண்டில் இருக்கக்கூடிய தோல் பகுதியை நீக்கி எடுத்துடலாம். அப்போ தான் கீரை நல்லா சாஃப்டாக இருக்கும். கீரையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. 10-12 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவில் துருவின தேங்காய். ஒரு பேன் சூடானதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் கீரை பொரியலுக்கு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு உடைய ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் பொரிஞ்சதும் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம். நீங்கள் சின்னதாக நறுக்குன பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். சின்ன வெங்காயம் பொரியலுக்கு நல்ல சுவையை கொடுக்கும். வெங்காயம் பொன்னிறமாக வேண்டிய தேவையில்லை, நல்லா வதங்கியிருந்தாலே போதுமானது. வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்த கீரை இதில் சேர்த்துடலாம். சில சமயங்களில் கீரை கழுவுனா அதில் உள்ள ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதம் இருந்தால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும். 1/2 கப்போட கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். மீடியம் ஸ்பீடில் வேக வச்சுருக்கேன். அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க. திரும்ப மூடி வேக வச்சிடலாம். நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி இருந்தால் அதை ஹை ஸ்பீடில் வச்சு வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு. பொரியலுக்கு தேவையான அளவு பொடி உப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த 1/2 கப் தேங்காய் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான தண்டுக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. செயற்கை உரம் எதுவும் சேர்க்காததால் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு சேர்த்து பச்சை தண்டுக்கீரை பொரியல். சிவப்பு கீரையும் பச்சை கீரையும் ஒரே இடத்துல தான் விதைச்சிருந்தேன். சிவப்பு கீரை அறுவடை பண்ணின 2 நாளைக்கு அப்புறமா பச்சை கீரை அறுவடை பண்ணினேன். பச்சை கீரை அறுவடை பண்ணியாச்சு. நல்லா கழுகி எடுத்துக்கலாம். பூச்சி இருக்கக்கூடிய இலை பகுதியை நீக்கியாச்சு. தண்டில் இருக்கக்கூடிய தோலை நீக்கி எடுத்துடலாம். கீரையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவில் பச்சை பயிறு பருப்பு, பாசி பருப்பு நல்லா கழுகி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனோட குறைவாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். மூடியை லேசாக திறந்தால மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. பொங்கி சாடிரும். நல்லா வெந்திருக்கு. 3/4 வேக்காடு வெந்திருக்கணும். நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். தீயை ஆஃப் பண்ணிடலாம். பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கடுகு. கடுகு உடைய ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சின்னதாக நறுக்குன சின்ன வெங்காயம் 10-12 நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு வதங்கியிருக்கு. 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையில் சேர்த்துடலாம். பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவில் தேங்காயை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருந்த கீரை, கொஞ்சமாக 1/2 கப் அளவில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சிடலாம்.
தீயை மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை நல்லா வெந்திருக்கு. இனி இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு ரொம்ப வெந்திருந்தா பருப்பு கூட்டாயிரும். இந்த மாதிரி அரை வேக்காட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், காய்ந்த மிளகாய் வத்தலை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்ததான் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, மிளகாய் தூளே பயன்படுத்திக்கலாம். சுவையான பருப்பு சேர்த்த பச்சைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இதுவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விதமான தண்டுக்கீரை பொரியலும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லூமின் பெல்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.